نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه நம் மார்க்கம் என்ன சொல்கின்றது இந்த ஒற்றுமையை பற்றி என்பதாக பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா முன்னுள்ள நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், அதில் பல பிரிவினர்களாக பிரிந்து விடாதீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூவருக்கும் அல்லாஹ் வசியத்து செய்துள்ளார். ஆனால் யூதர்கள் தங்களுக்கிடையில் போராமையின் காரணமாக பல பிரிவினர்களாக பிரிந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களை பிரிவுகளே, இது மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நாம் முதன்மையாக கையாளக்கூடியது ஒற்றுமையின் மூலியமாக கையாளப்பட வேண்டும். நான் எனக்கு தெரிஞ்சாப்ப எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செஞ்சுக்கீங்க அப்படின்னு போறது இல்லை. இது பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்மளில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் என்பதாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மார்க்கம் என்று வரக்கூடிய சமயங்களில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் இருக்க வேண்டும். وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமை என்னும் ஒற்றுமை அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி கூறுகின்றான். وَلَا تَفَرَّقُوا இந்த விஷயங்களுக்கு அதற்கு ஒரு கடிவாளம் என்பதாக ஒன்றை மாட்டுவார்கள். இது அது தன்னுடைய கடவாய் பற்களினால் பற்றி பிடிக்கக்கூடிய சமயங்களில் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்து வலிக்க வேண்டும், அவனை இழுக்க வேண்டும் என்றால் கூட இழுக்க முடியாது. அதனால நீங்க அப்படி பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது கயிறை குறிப்பிட்டு சொல்கின்றான். கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒற்றுமை என்னும் கயிறு என்பதாக குறிப்பிட்ட சமயங்களில் தான் அது என்னவாக மாறுகின்றது, ஒரு கயிறாக மாறுகின்றது. அந்த கயிறும் கூட அந்த திரிகள் என்று சொல்லுவார்கள். அதான் 3 திரி 4 திரி என்பதாக அந்த கயிறு சுத்தி இருக்கிறதுல பார்த்தோம்னா சுத்தப்பட்டதுல நம்முடைய இதுக்கு தண்ணி இறைக்கிறதுக்கு நம்ம வாளி இறைக்கிறோமே, வாளி கட்டுகின்றோமே, இந்த கயிறு இருக்கிறது மிகவும் பலமானதாக இருக்கும். அப்ப நம்மில் கருத்து வேறுபாடுகள் எத்தனை நபர்களாக நீங்கள் பிரிந்திருந்தாலும் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே கருத்துகின்றான். ஏன் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மனித சமுதாயத்தை சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்ரின் வ உன்சா என்பதாக ஒரு இடங்களில் குறிப்பிடுகின்றான். மனித சமுதாயமே, உங்களை ஒரே ஒரு ஆண் பெண் என்ற சந்ததிகள் என்பதாக வந்தாங்க. இந்த மனித சமுதாயம் விரிந்து பறந்து வரக்கூடியதாக ஆச்சு. இதுதான் இன்னைக்கு என்ன ஆகலாம், இதுல நீங்க முஃமின்கள் என்பது மட்டுமல்ல, நீங்கள் மனிதர்களாக ஒன்று சேர்ந்திருங்கள். மனிதாபிமானம் என்பது அங்கு ஒன்று இருக்க வேண்டும். மனிதாபிமானத்தை விட்டு விட்டு நாம் செய்யக்கூடிய சமயங்களில் பல்வேறு பிரிவினைகளை அங்கே நாம் பார்க்கக்கூடியதாக ஆகிவிடும். இதனால் இழப்புகள் தான் ஏற்படும். எப்பொழுதுமே எந்த சமுதாயமாக இருக்கட்டுங்க, நாம் மனிதன் எனக்கூடிய ஒரு வகையில் ஒன்று சேரக்கூடிய சமயங்களில் தான் நலவுகள் என்பது நடக்கும். ஒருத்தர் விழுந்துட்டா அப்படின்னா அவன் யாரு, இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, பௌத்தனா, சீக்கியனா அப்படின்னா பாக்குறது இல்ல. ஒன்னே வேகமா ஓடி போய் அங்க உதவி செய்யறல்ல, இதுதான் மனிதாபிமானம். அவன் மதத்தை பார்ப்பதல்ல, நிறத்தை பார்ப்பதல்ல, இனத்தை பார்ப்பதல்ல, கொள்கின்றான் என்றால் இவன் மனிதன் அல்ல, மனிதனை விட்டு